வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆதி காலத்துல மனுஷன் நாடோடியா இருந்து விவசாயம் கத்துக்கிட்டு அப்புறம் தான் ஒரே இடத்துல தங்கி வாழ தொடங்கினான். அதுதான் நாகரிகத்துக்கு அடிப்படையாவே இருந்துச்சு. ஆனா இதே நாகரிகம் இன்னைக்கு விவசாயத்தை விழுங்கி வருது அப்படின்னு தான் சொல்லணும். சங்க காலத்துல நிலத்தை 5 பகுதிகளா பிரிச்சு அதுல வரகு, தென, கொள்ளு, அவரை இதெல்லாம் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சங்க இலக்கியங்கள்ல குறிப்பே இருக்குது. நம்மளுடைய உணவை நாமே மறந்துட்டு இப்போ அதையே பாரம்பரிய உணவு அப்படின்ற பேர்ல அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். கொள்ளு ஒரு சத்தான சிறுதானிய பயிர். இது நம்ம கிராமங்கள்ல பேச்சு வழக்குல சொல்லும் போது காணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொள்ளை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியாதுங்க. முத நாள் நைட்டே இதை நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதோட மருத்துவ பயன்களும் அப்பதான் முழுமையா கிடைக்கும். கொள்ளை நம்ம சாப்பிட்டா அது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. வாரம் ஒரு தடவையாவது இந்த கொள்ளை நம்ம சாப்பாட்டுல கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாம இதை எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா பிரெக்னன்ட் லேடிஸும் ஃபீட் பண்ணக்கூடிய லேடிஸும் கொள்ளை தவிர்க்கிறது நல்லது. அந்த காலத்துல எல்லாம் இந்த கொள்ளை காலை உணவாவே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இத பார்த்த இந்த கார்பரேட் கம்பெனிஸ் கோடி கோடியா கொட்டி விளம்பரம் பண்ணி நம்மளோட காலை உணவு பழக்கத்தையே மாத்திட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதே நம்மளோட பழக்கமா மாத்திட்டாங்க இந்த கார்பரேட் கம்பெனிஸ். இத சாப்பிட்டாதான் ஒல்லியா அழகா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெண்களும் சொல்லிக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த ஓட்ஸ ஒரு காலத்துல ஐரோப்பிய நாடுகள்ல குதிரைக்கு தீவனமா கொடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் தான் இந்த ஓட்ஸ் கார்பரேட் கம்பெனிஸ் கண்ணுல பட்டு அதை இன்னைக்கு இப்படி வியாபாரம் ஆக்கியிருக்காங்க. ஆனா நம்மளோட சிறுதானிய உணவா இருக்கக்கூடிய கொள்ளு குதிரைகளுக்கு கொடுத்து வரக்கூடிய உணவா தான் இன்னைக்கும் இருக்குது. எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் சக்தி தரக்கூடியது இந்த கொள்ளு அப்படின்றதால இத கடினமா உழைக்கக்கூடிய குதிரைகளுக்கு சாப்பாடா கொடுத்து வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். இதனாலதான் இந்த பருப்பை இங்கிலீஷ்ல ஹார்ஸ்கிராம் அப்படின்னு சொல்றோம். இந்த கொள்ளு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரை கலக்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும், இன்சுலின் சுரப்பை எது கட்டுப்படுத்துதோ அந்த காரணிய கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பு ஆற்றலும் இந்த கொள்ளுல இருக்கு. இந்த கொள்ளை தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா ஜலதோஷம் சரியா போயிடும். அரிசியும் கொள்ளும் கலந்த கஞ்சி வச்சு குடிச்சா அது பசிய தூண்டுறதுக்கும் உடல்ல தாது உற்பத்தியை அதிகரிக்கவும் செய்யுது. வீட்டுல குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா இந்த கொள்ளை சூப்பை வச்சு கொடுத்தா சளியும் உடனே போயிடும். குண்டா இருக்கவங்க நைட்டு ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து தண்ணில ஊற வச்சு காலையில எழுந்ததும் இதை சாப்பிட்டு வந்தா நிச்சயமா உங்களோட ஓவர் வெயிட் குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.